இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாம்பழத்தில் புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த புட்டுக்கு தேவையானது வந்து மாம்பழம். அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடாய் போட்டு இதில் வந்து அப்படியே கொஞ்சம் திக்கார மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இப்போ மாம்பழத்தை அரைச்சி கொஞ்சம் கடாயில் போட்டு கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கேன். இப்போ வாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து புட்டு மாவு எடுத்திருக்கேன். சரியா? கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட்னஸாக அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காமிக்கும். அதால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் நீங்கள் வேணால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? வேக வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாம்பழ விழுதை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் எடுத்து இந்த மாதிரி இது இருக்குது இல்லையா, புட்டு குழாம், அதில் வந்து போட்டு ஆல்ரெடி நான் இங்கே சாதம் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே தான் வந்து அந்த புட்டு குழலை தூக்கி வைக்க போகிறேன். சரியா? ஒரே டைமில் வந்து 2 வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவை போட்டு பிசைஞ்சு நல்லா உதிரியாக ஆயாச்சு. இதை வந்து இப்போ புட்டு குழலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, புட்டு குழல் இருக்கா, இந்த பாருங்க, இந்த புட்டு குழலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஏன்னா அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் எல்லாம் இதில் இறங்கும். அப்புறம் தேங்காவும் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் அதுக்கு மேலே இந்த பாருங்க, தெரியுதா, மாம்பழம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தேங்காய். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் இதுவாக நிற்கும். இது அப்புறம் திருப்பியும் அகைன் இதே புட்டு மாவு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பியும் அடுத்த லேயர் வந்து இந்த மாம்பழ புட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் இதில் சால்ட்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரியா? இதை நல்லா ப்ரெஷர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் தேங்காயையும் கொடுத்து இப்படி ப்ரெஷர் கொடுத்துடணும். கொடுத்துட்டு திருப்பியும் அகைன் இந்த புட்டு மாவு. அவ்வளவுதான். இதை வந்து இப்போ என்ன பண்ண போனோம் அப்படின்னா, இந்த குக்கர் இருக்குது இல்லையா, இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இப்போ இதில் சாதம் வச்சுருக்கேன். நான் கஞ்சி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து இதை பாருங்கள், இந்த ஹோல் இருக்கும். இந்த ஹோலை வந்து இது உள்ளே இப்படி விட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரே டைமில் வந்து சாதமும் ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், சாதமும் ரெடி ஆகிடும், புட்டும் ரெடி ஆகிடும். மேலே இதை வந்து மூடியை போட்டு வச்சிடணும். அவ்வளோதான். இதில் வந்து ஸ்டீம் வந்துடும். நம்ம குயிக்காக வந்து பண்ணிடலாம். அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது புட்டு ரெடி ஆயாச்சு. வாங்க இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மாம்பழ புட்டு ரெடி ஆயாச்சு. அடிஷ்னலாக வேணுன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியாகவும் சாப்பிட்லாம். டெக்கரேஷனுக்கு முந்திரி. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியோட அடுத்த விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.